Assalamualaikum நண்பர்களே, வெல்கம் டு ஹிதாயஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா காலா ஜாமுன் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். காலா ஜாமுன் செய்யறதுக்கு நமக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீட்டிலேயே செய்த கோவா, சுகர், கொஞ்சமாக மைதா, ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ கொஞ்சம். இப்போது இந்த கோவாவை நம்ம மாவு மாதிரி பிசைஞ்சிக்க போகிறோம். நான் கையில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அதை டோ மாதிரி நீட் பண்ணிக்க போகிறோம். இதில் ஒரு இப்போ நம்ம 200 கிராம் வந்து கவா எடுத்துருக்கோம். ஒரு 40 கிராம் வந்து நம்ம மைதா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீட் பண்ணிக்க போகிறோம். இடத்துல தானே இப்போது இதுலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டஃபிங்கோட அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டஃபிங்கில் கொஞ்சமாக குங்குமப்பூ, சுகர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்க போகிறோம். பாதாமை வந்து நான் தோல் உரித்து கொஞ்சமாக ஃபுல்லாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போது இதில் சேர்த்துக்கிறேன். இது உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இது மாதிரி இதை ரெடி பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நான் இந்த ஸ்டஃபிங்கில் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. தேவைப்பட்டவங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேணான்றதுனால நான் ஆட் பண்ணல. எல்லா ஜாமுனையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஒரு பேனில் சுகர் போட்டுக்க போகிறோம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். ஜாஸ்தி ஊற்றினா ரொம்ப நேரம் நம்ம வந்து சர்க்கரை பாகை வந்து கொதிக்க விடுற மாதிரி ஆகிடும். அது லேசாக மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். அவ்வளோதான் போதும். இது அப்படியே கம்பி பதத்துக்கு வரணும் அப்படிலாம் கிடையாது. இது இங்கே ரெடி ஆகட்டும். நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்க போகிறோம். நம்ம பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிப்போம். இது அப்படியே அடியில் தங்கிடக்கூடாதுன்றதுனால இப்படி கலக்கிட்டு இருக்கோம். இதை அப்படியே எடுத்து இப்படி ரவுண்ட் ஆகிட்டு இருக்கும்போது சுற்றிட்டு இருக்கும்போதே நம்ம ஒன்று ஒன்றா போட்டு வருவோம். இது ரெடியாகிற இந்த நேரத்தில் குங்குமப்பூவில் இருக்கிற சில நன்மைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். குங்குமப்பூ 90க்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடியது. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டோ கரோட்டினோ அதிக அளவு நன்மை தரக்கூடியது. இதில் வைட்டமின் சியும் மேங்கனீஸும் இருக்குது. இது எலும்புகளை பலப்படுத்தவும் டிஷ்யூஸை சரி பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ஸ்கின் கலரை அதிகரிக்க உதவாட்டா கூட கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா குழந்தை நல்ல வளர்ச்சி அடைய இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாமுனை லோ ஹீட்டில் வச்சே குக் பண்ணுங்கள். ஹையில் வச்சு குக் பண்ணாதீங்க.
அது ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்போது தான் அந்த காலா ஜாமுன் கலர் நமக்கு கிடைக்கும். நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா டார்க் கலர் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். குங்குமப்பூ பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா? குங்குமப்பூ கண் பார்வையை பாதுகாக்கிறதோட விழித்திரையையும் பாதுகாக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச சில ஹெல்த் டிப்ஸ் சொன்னேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலா ஜாமுன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சுகர் சிரப்பில் போட போகிறோம். இது ஒரு 20 to 30 மினிட்ஸ் இதிலேயே சோக்காகி இருக்கட்டும். அப்போ தான் நல்லா உறிஞ்சி அந்த சிரப் ஃபுல்லாக அது அப்படியே உறிஞ்சிரும். அவ்வளோதான், நம்மளோட காலா ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.